மாமியாரோட பேச்சை கேட்டனால மட்டும் வேலைக்காரங்களுக்கு ஈக்குவலாக சமமாக நடத்தப்படாத ஒரு லேடி, ஒரு பெரிய லேண்ட் லேடி, ஒரு பெரிய ஓனரான கதை தாங்க இது. இது வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி தான். பட் இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டு முடிக்கிறப்போ ஒரு சூப்பரான ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் வரும். இந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு நல்ல மெசேஜை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெய்லி உங்களுக்கு கர்த்தரோட வார்த்தை உங்களோட ஃபோனை தேடி வரும். உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். ஹாப்பி உமன்ஸ் டே. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பஞ்சம் வருது. எங்கே அப்படின்னா யூதேயாவில் இருக்க பெத்லஹேமில். அதனால ஒரு ஃபேமிலி வந்து அந்த நாட்டில் இருந்து மோவாபிய நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க. அந்த ஃபேமிலியோட ஹெட் யார் அப்படின்னா எலிமலேக்கு. அவர் தான் ஃபேமிலி ஹெட்டு. அதுக்கப்புறம் நகோமி அவங்களோட ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, மக்லோன், கிலியோன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க போய் மோவாபிய நாட்டில் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களோட 2 பசங்க மக்லோன், கிலியோனுக்கு அந்த நாட்டை சேர்ந்த 2 பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட பேர் ரூத், ஓர்பால் அப்படின்னு சொல்கிறவங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்கிறாங்க. பட் ஒரு சில பிரச்சனைனால, சில சொல்லவே முடியாத நோய், கண்டுபிடிக்கப்படாத நோயினால் எலிமலேக்கு, மக்லோன், கிலியோன்னு அந்த ஃபேமிலியை சேர்ந்த 3 ஆண்களுமே இறந்து போகிறாங்க. ஸோ 3 லேடிஸும் விடோவாயிடுறாங்க. இந்த டைமில் தான் வந்து நகோமிக்கு வந்து அவங்களோட சொந்த ஊரான யூதேவியா இருக்க பெத்லஹேமில் பஞ்சம் முடிஞ்சு கடவுள் வந்து அவங்க நினைச்சு அவங்கள போஷிக்கிறாங்க, அதாவது சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு ஓகே நம்ம வந்து சொந்த நாட்டுக்கு போகலான்னு சொல்லி நகோமி வந்து பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட 2 மருமகளோட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயணத்துக்கு ரெடி பண்ணுறப்போ நகோமி வந்து அவங்களோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க பெண்களே, உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து வாழ்கிற வயசு, என்னோட ஆண்கள் அதாவது என்னோட பசங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களோட ஃபேமிலி கூட போங்க, சேர்த்துக்கங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. ஸோ நீங்கள் வந்து வேதங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஓர்பால் அப்படிங்கிற அவங்களோட ஒரு மருமக வந்து அவங்களோட மாமியாரை கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழுதுட்டு அவங்க போயிடுறாங்க. பட் ரூத் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்னொரு மருமகள் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து போக மாட்டேன், நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணேன், அவங்க இறந்துட்டாங்க, பரவாயில்ல, நான் அவங்க கூட தான் இருப்பேன், நான் வந்து அவங்களை கைவிட மாட்டேன், உங்களோட கடவுள் ஏதோ அதான் என் கடவுள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ இனிமேல் அவங்க தான் என்னோட ரிலேட்டிவ்ஸ், நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்டெப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ நகோமி ரூத்தை கூட்டிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வராங்க. சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. ஸோ ரூத் சொல்கிறாங்க, நான் போய் உங்களுக்கு வேலை செஞ்சு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூத் வந்து போகிறாங்க. அங்கே அந்த காலத்தில் என்ன மாதிரி வேலை அப்படின்னா அறுக்கிற வேலை தான் செய்வாங்க. ஐ மீன் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நெல் இருக்கிறது, வீட்டெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க. ரூத்துக்கு வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் உடனே கிடச்சிடாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறுவடை செய்கிறப்போ 2-3 கோதுமைகள்லாம் கீழே விழுகும் இல்லையா, அதெல்லாம் வந்து பிறக்கி வச்சுப்பாங்களாட்டுருக்கு. வச்சு சேர்த்து அதை வந்து அதை வந்து சாப்பாடாக எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த நெல் விதையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த லேனோட ஓனர் யார் அப்படின்னா போவாஸ் அப்படிங்கிறவர். அவர் வந்து அந்த நிலத்தை வந்து மேற்பார்வை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து எலிமலேக்கு இருக்காங்க இல்லையா நகோமி, அவங்களோட மருமக அப்படின்னு சொன்னோடனே அந்த மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு, ரூத் வந்து அவங்க மாமியாரை கை விட்டுட்டு போகாமல் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே வந்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து போவாஸ்க்கு வந்து அந்த ரூத் மேலே ஒரு இரக்கம் வருது. ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த மேற்பார்வையாளர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் அந்த லேடியை வந்து அதட்டாதீங்க, அந்த லேடியை வந்து மரியாதையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த போவாஸ் வந்து எலிமலேக்கு ஒரு சொந்தக்காரர். ஸோ வந்து அந்த ரூத் மேலே அவர் கவனம் செலுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரூத் கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பாருமா, நீ வந்து என்னோட நிலத்திலே வந்து இந்த மாதிரி கதிரெல்லாம் பறக்கிட்டு போ, வேறு நிலத்துக்கு போயிடாத, நீ வேறு நிலத்துக்கு போனா அப்படின்னா உன்னை அவங்க ஹர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, அதனால் நீ என் நிலத்துல இரு, நான் வந்து என்னோட ஆண்கள்கிட்டலாம் சொல்லிட்டேன் அவனை டச் பண்ணக்கூடாதுன்னு, நீ வந்து தைரியமாக அங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடிக்கு வந்து லஞ்ச் கொடுக்குறாரு, ரூத்துக்கு வந்து லஞ்ச் கொடுக்குறாரு. வறுத்த கோதுமையும் ப்ரெட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, வாட்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியை சாப்பிட்டு அந்த வீட்டில் வந்து கொஞ்சத்தை தன்னோட மாமியாருக்குமே சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி பிளானும் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு நைட் அந்த அம்மா வேலை முடிச்சுட்டு போகிறாங்க. போய் தன்னோட மாமியார்கிட்ட என்ன நடந்துச்சு, எங்கே வேலை பார்த்தோம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போவாஸ் அப்படிங்கிறவரோட நிலத்துல தான் நான் கதிர் பொறுக்குனேன். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நகோமி சொல்கிறாங்க, அவங்க வந்து நம்ம சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்துக்கிற கடமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகோமி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரூத்தை வந்து போவாஸ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறாங்க. ரூத்க்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட் வந்து போவாஸ் வந்து சாப்பிட்டு தூங்குவார் அவரோட நிலத்துல, நீ போய் அவரோட காலு கீழே போய் படுத்துக்கோ. அப்போ படுத்துக்கோ, அவர் கவனிச்சு என்னன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, நீங்கள் தான் எங்களை போஷிக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ரூத் வந்து அன்றைக்கி நைட் வந்து நல்லா சீவி அவங்க போகிறாங்க. போவாஸ் வந்து நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு தூங்குறப்ப அவரோட காலுக்கு கீழே இருக்க போர்வையை எடுத்துட்டு அவங்க போய் படுத்துக்கிறாங்க, காலுக்கு கீழே படுத்துக்கிறாங்க. போவாஸ் வந்து பயந்து இருந்துச்சு, யாருன்னு கேட்குறப்ப நான் ரூத்து, நான் வந்து உங்களோட சொந்தக்கார பெண்ணு, ஸோ என்னை வந்து போஷிக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது, என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு போவாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் தாமா, ஆனால் என்னை விடவும் ஒரு முறை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முறைக்காரர் இருக்காரு, நான் அவர்கிட்டையும் பேசிட்டு உனக்கு என்னன்னு சொல்கிறேன், ஒருவேளை அவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குது. அடுத்த நாள் வந்து போவாஸ் போய் இந்த ரூத்தை வந்து பார்த்துக்கிற முறைக்காரர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்த்து அவரை கூப்பிட்டுட்டு வந்து இன்னொரு 10 ஜட்ஜஸ், அந்த ஊரை சேர்ந்த 10 ஜட்ஜஸை வச்சு பேசுகிறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நகோமி ரூத் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எலிமலைக்கோட ஒரு இடத்த வந்து விற்க போகிறாங்க, அந்த இடத்த நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த முறைக்காரர்கிட்ட கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, ஓகே நான் வாங்கிக்கிறேங்கிறாரு. அது நீ வாங்குறது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரூத்தையும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, நான் ரூத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போவா சொல்கிறாரு, சரி ஓகே அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வழக்கப்படி என்ன அப்படின்னா, பொறுப்பை வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனோட செப்பலை கழட்டி கொடுத்துருவாங்க. அதை வந்து போட்டுக்கிறவங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த முறைக்காரர் வந்து அந்த செப்பலை கழட்டி கொடுக்குறப்போ போவாஸ் போய் வந்து அதை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூத்தை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ரூத்துக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஓபேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஓபேத் யார் அப்படின்னா, தாவீது ராஜாவோட அப்பா ஈசாயோட தகப்பன் தான் இந்த ஓபேத்து. தாவீது ராஜாவோட தாத்தா தான் இந்த ஓபேத்து. ஸோ இந்த ஜென்ரேஷனில் தான் ஏசப்பா கூட பிறப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தன்னோட மாமியாருக்காக கடவுளுக்கு பயந்து அவங்களோட கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு சான்ஸ் மூலியமாக உண்மையான கடவுளை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டனால சரித்திரத்தில் அவங்களோட பேர் இன்ன வரைக்கும் நிலச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான லேடிக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஏசப்பா இன்னும் கடவுள் எவ்வளோ கனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட சொந்த குமாரனை அவங்களோட ஜென்ரேஷனில் பிறக்க வச்சுருக்காரு. ஸோ இங்கே நிறைய பேர் இப்போது நான் என் மாமியார் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா, அவங்க ரூத்தா இல்லையே, அவங்க வந்து நெகோமி மாதிரி இல்லையே அப்படின்ற கொஸ்டின் வரும். நீங்கள் ஞானமுள்ள ரூத்தாருங்கன்னு நான் சொல்லுவேன். நெகோமி மாதிரி இல்லாமல் உங்களை இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய லேடிஸ் மோசமான ஒரு மாமியார்கள்லாம் நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம், நியூஸில் நிறைய பார்க்குறோம், கேட்குறோம். பட் நீங்கள் ஒரு ஞானமுள்ள ரூத்தாருங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் தப்பு செய்ய வேண்டாம், அவங்கள வந்து பழி வாங்க வேண்டாம். உங்களுக்கு அவங்க ஏதாவது தீமை செய்கிறாங்க அப்படின்னா உடனே கொண்டு போய் அதை ஏசப்பா கிட்ட சொல்லி நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறது வந்து உங்கள் மாமியார்கிட்ட இருக்கக்கூடாது. உங்கள் மாமியாரை உங்களுக்கு எதிராக தூண்டி விடுற அந்த பிசாசுக்கு எதிராக தான் இருக்கணும். நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா, நான் உங்களுக்கு நரேட் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை நீங்கள் யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன வந்து ஒரு மாரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ.